போராட்டா பண்ண காரணமே என்னென்னா, என் குழந்தை வந்து என்னை விட்டு போயிட்டு இருக்குது. குழந்தை போனதுனால தான் நான் போராட்டம் பண்ணேன். இந்த போராட்டத்துக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இதுக்கப்புறம் எந்த ஒரு குழந்தையுமே இறக்கக்கூடாது. எப்படி என் குழந்தை இறந்தானா, நேற்று காலைல 2:30 மணி என் ஒய்ஃபுக்கு ப்ளீடிங் ஆச்சு. ப்ளீடிங் ஆன உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணேன். ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி 108 கால் பண்ணால், நீலங்கரையிலேருந்து ஆம்புலன்ஸ் வரும்னு சொல்கிறேன். நான் என் வீட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் வரும்னு சொல்லி அந்த சமயத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் நானே ஆட்டோவில் உட்கார வச்சு என் ஒய்ஃபை இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தால், ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் இருக்குது. அந்த ஆம்புலன்ஸ் எனக்கு அனுப்பலை. ஆம்புலன்ஸ் அனுப்பாததுனால என் ஒய்ஃபை நானே ஆட்டோவில் வச்சு அந்த ரத்த வெள்ளத்தோடு தான் நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். ரத்த வெள்ளத்தோடு கூப்பிட்டு வந்து நான் ஹாஸ்பிட்டல் உள்ளே போட்டு வாசலில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே நைட்டில் ஆம்புலன்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் கதவு மூடி இருந்ததுனால உடனே நான் கதவை தட்டி டாக்டர் இருக்காங்களா கேட்டேன். டாக்டர் இல்லைன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்னை ஹாஸ்பிட்டலில் வர வச்சாங்க. எதுவுமே சொல்லாமல் உள்ளே கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி என்னை உள்ளே வர வச்சு நான் உள்ளே போய் பார்த்தா வெறும் 2 நர்ஸு மட்டும்தான் இருக்காங்க. அந்த நர்ஸு மட்டும்தான் என் ஒய்ஃபுக்கு சிகிச்சை எடுத்தாங்க. அதுவும் அவங்ககிட்ட ப்ராப்பரான துணி இல்லை, காட்டன் இல்லை, எதுவுமே இல்லை. இது பெரிய ஹாஸ்பிட்டல்னால் எதுவுமே. ஆனால் என்னை வீட்டுக்கு போயிட்டு ஒரு புடவை என்ன எடுத்துருவாங்க துடைக்கணும்னு சொல்லி எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு புடவை இருக்கேன். என் ஒய்ஃபை இங்கே விட்டு நான் போய் என் வீட்டிலேருந்து புடவை எடுத்துருவேன். புடவை எடுத்துருந்து அந்த புடவை கிழிச்சு இது எல்லாமே பண்ணாங்க. நீலங்கரையிலேருந்து ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை வர வச்சாங்க. அதுக்கப்புறம் நீலங்கரை ஆம்புலன்ஸ் வந்துச்சு. இவங்ககிட்ட போதுமான டாக்டர் இல்லை. டாக்டர் இல்லாதனால என் ஒய்ஃபை என்ன பண்ணாங்க, கோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. கோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நான் இங்கேருந்து ஏற்றலான்னு சொல்லி நீலங்கரை ஆம்புலன்ஸில் ஏற்ற வந்தால், இல்லை நீ கன்னிங்கநகர் ஹாஸ்பிட்டல் இந்த ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போனேன். என்னை கன்னிங்கநகர் இங்கேருந்து ஆம்புலன்ஸில் ஏற்ற வச்சாங்க. இங்கேருந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகிற வழி அங்கே போய் சேர்ந்துட்டோம். இங்கேயே 1/2 hour சிகிச்சை கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து போய் அங்கே போனால் அங்கே போய் ஹாஸ்பிட்டல் நுழைஞ்சி கொஞ்ச நேரத்தில் ஒரு 5-10 நிமிஷத்துலேயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துடக்கூடாதா, குழந்தை வயிற்றுலேயே இறந்து போச்சு, மூச்சு திணறி அப்படின்னு சொன்னாங்க. மூச்சு திணறி இறந்து போய் என் ஒய்ஃபுக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ஐசியூவில் இருக்காங்க. என் ஒய்ஃபுக்கு மூச்சு பேச்சு இல்லை, ஐசியூவில் இருக்காங்க. பிபி லெவல் அதிகமாகிடுச்சு. ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக தான் என் ஒய்ஃபை அட்மிட் பண்ணி ஐசியூவில் பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம், இந்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு ஒரு டாக்டர் இல்லை.